கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். இந்துமதிக்கு புதிதாக திருமணம் முடிந்திருந்தது. அன்றுதான் புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தாள். வீடு மிகவும் அழகாக இருந்தது. இந்துவுக்கு அந்த வீடு மிகவும் பிடித்திருந்தது. திருமணம் என்பதால் வீடு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பட்டப்படிப்பு முடித்த ஒரு வருடத்திலேயே இந்துவுக்கு திருமணம் நடத்தி முடித்தனர் அவளது பெற்றோர்கள். அவளது கணவர் பெயர் மதியரசன். இன்ஜினியரிங் முடித்துவிட்டு கம்பெனி ஒன்றில் உயர் பொறுப்பில் இருந்தான். திருமணம் முடிந்து சம்பிரதாயங்கள் அனைத்தும் நிறைவு பெற்றது. அன்று இரவு முதலிரவு அறையில் வேண்டா வெறுப்பாக அமர்ந்து இருந்தான் மதி. அறை அலங்கரிக்கப்பட்டு பூக்களின் மனம் வீசிக்கொண்டிருந்தது. அந்த நறுமணம் அவனுக்கு எதையோ நினைவுபடுத்தியது. நல்ல அலங்காரத்தோடு இந்துமதி அறையின் உள்ளே வந்தாள். அவள் கொண்டு வந்த பாலை அவளிடம் இருந்து வாங்கி குடித்தான் மதி. ஒரு வாரமாக கல்யாண வேலைகள் அதிகமாக இருந்தது. இன்று காலையிலிருந்து மண்டபத்தில் நின்று கொண்டே இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து ரொம்ப அலுப்பா இருக்கு என்று மட்டும் சொல்லிவிட்டு படுத்து கொண்டான். இந்துவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அவன் அருகில் படுத்து கொண்டாள். மதியின் போன் அவன் தலையணைக்கு அருகில் இருந்தது. அந்த போன் மிகப்பெரிய உண்மையை சுமந்து கொண்டிருந்தது. அது அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாய் இருந்தது. இந்து அந்த போனை கண்டுகொள்ளவில்லை. வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலையில் வேகமாக எழுந்தாள். குளித்துவிட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். மதி எழுந்து வேலைக்கு செல்வதற்காக கிளம்பினான். தன் அலுவலக பையோடு அறையிலிருந்து வெளியே வந்தான். அவனை பார்த்ததும் அவனுடைய அம்மா விஜயா மருமகள் சமையல் அறையில் இருப்பதை பார்த்துவிட்டு வேகமாக சென்று அவனுடைய பையை வாங்கி கொண்டார். அவனை அறைக்குள் அழைத்து சென்றார். மகனை பற்றிய அனைத்து உண்மையும் அவருக்கு தெரிந்திருந்தது. டேய், கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே யாராவது ஆபீஸ் போவாங்களா? உன் பொண்டாட்டி என்ன நினைப்பா? உன்னோட ஆபீஸ்ல உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு வாரம் லீவு போட்டுட்டு வந்துட்ட, அப்புறம் எங்க கிளம்புற என்று கேட்டார். அம்மா, நான் வேண்டாம் என்று சொல்லியும் நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. என்னால இவளை ஏத்துக்கவே முடியல என்றான். இவளுக்கு என்னடா குறை? உன்னோட திருமணத்துக்கு வந்திருந்த பாதி பேர் என்னோட காது படவே பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. நீ என்னன்னா இப்படி சொல்ற? டேய், வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்களை நினைச்சிட்டு ஒரே இடத்துல தேங்கி இருக்க முடியாது. அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி போகணும். இந்துமதி உன்னோட இறந்த காலத்தை பெருசா எடுத்துக்க மாட்டா. அவளை பற்றி நல்லா விசாரிச்சுதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் என்றார். மதிக்கு கோபமாக வந்தது. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற என்றான். அவளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா என்றார் விஜயா. சரி சரி என தலையாட்டி விட்டு வெளியே வந்தான். சமையல் அறையில் இருந்து வேலைகளை முடித்துவிட்டு வெளியே வந்த இந்து அம்மா மகன் இருவரும் அறைக்குள் ஏதோ தனியாக பேசிவிட்டு வருவதை பார்த்தாள். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் அவனுக்கு டைனிங் டேபிளில் சாப்பாட்டை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். அவன் அவளை பார்த்து கட்டாயமாக வரவழைக்கப்பட்ட புன்னகையை வீசிவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான். நீயும் சாப்பிடு என்றான். அவள் இல்லை வேண்டாம் என்று சொல்ல சரி என்று அவன் மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தான். எதிரே வந்து சாப்பிட உட்கார்ந்தார் விஜயா. சிறிது நேரத்தில் அவன் சாப்பிட்டு எழுந்திருக்கும் போது எதிரில் இருந்த அவனிடம் கண்ணை காட்டி சைகை செய்தார். அவர் சொல்வதை புரிந்து கொண்டவன் இந்துவிடம் சாப்பிட்டு கிளம்பு, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்றான். அதை கேட்டு அவளுக்கு லேசாக மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் மனதில் ஏதோ உறுத்தி கொண்டிருந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான் மதி. திடீரென அவனுக்கு உள்ளுக்குள் ஏதோ தோன்ற டிவியில் இருந்து தன் கவனத்தை திருப்பினான். சாப்பிட்டு கொண்டிருந்த தன் மனைவியின் மீது பார்வையை செலுத்தினான். இந்து அவனையே ஆராய்ந்து கொண்டிருப்பதை கண்டு திடுக்கிட்டான். அந்த பார்வை அவனை ஏதோ செய்தது. அவனால் அங்கு உட்கார்ந்து இருக்க முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே எழுந்து அறைக்கும் சென்று விட்டான். அவள் பார்வையை தவிர்க்க முயன்றான். அவள் சாப்பிட்டவுடன் கோயிலுக்கு கிளம்புவதற்காக அறைக்குள் தான் வருவாள். ஆனால் அவன் அதை யோசிக்கவே இல்லை. சாப்பிட்டு முடித்துவிட்டு உள்ளே வந்தவள் அவனை பார்த்து சேலை கட்டவா சுடிதார் போடவா என்று கேட்டாள். அதை எதிர்பார்க்காதவன் திக்கி விக்கி ஜீன்ஸ் என்றான். என்னது, கோயிலுக்கு போறதுக்கு ஜீன்ஸா என்றாள்.
இல்லை இல்லை, சுடிதார் போட்டுட்டு வா என்றான். வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். இந்து கிளம்பி வந்தவுடன் அவளை அழைத்து கொண்டு கோயிலுக்கு சென்றான். அலுவலக வேலை நாள் என்பதால் கோவிலில் பெரிதாக கூட்டமில்லை. சாமி கும்பிட்டு விட்டு இருவரும் அருகருகே மரத்தடியில் அமர்ந்திருந்தனர். வெகு நேரமாகியும் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். இந்துவுக்கு மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. வாழ்க்கை தான் நினைத்தபடி மாறும் என்று நம்பினாள். ஆனால் மதி இந்த உறவிலிருந்து விலகிக் கொள்ள விரும்பினான். நாட்கள் இப்படியே ஓடத் தொடங்கியது. ஒரு வாரத்தில் மதியிடம் பலமுறை வழிய சென்று பேசினாள் இந்து. அவனை புரிந்து கொள்ள முயற்சித்தாள். அவன் பிரச்சனையை தெரிந்து கொள்ள விரும்பினாள். அன்று ஒரு நாள் மாமியாரிடம் பேசி அவனுக்கு பிடித்ததை கேட்டு தெரிந்து கொண்டாள். அவனுக்கு பிடித்த பால் பாயாசத்தை தயார் செய்து வைத்திருந்தாள். அவன் அலுவலகத்திலிருந்து வந்த பிறகு ஆசையாக அவனிடம் பாயாசத்தை கொண்டு சென்றாள். ஏங்க, உங்களுக்கு பிடித்த பால் பாயாசம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்றாள். அவன் அவளிடமிருந்து அதை வாங்கவே தயங்கினான். வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி கொடுத்தான். அவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டவில்லை. பாதியை குடித்துவிட்டு போதும் என்று திருப்பி கொடுத்து விட்டான். ஏங்க, எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே என்றாள். இனிமே இதையெல்லாம் செய்யாத, எனக்கு பால் பாயாசம் மீது இருந்த ஆசையே போயிடுச்சு என்றான். இந்துவின் முகம் மாறிப்போனது. சற்று நேரத்திற்கு முன்தான் அவள் தன் மாமியாரிடம் கொண்டு போய் கொடுத்தாள். அவர் குடித்துவிட்டு சூப்பரா இருக்குமா, நான் செஞ்ச மாதிரியே இருக்கு, மதி வர்ற நேரம் அவன் வரும்போது சூடாக இருந்தால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்லி இருந்தார். மதி நடந்து கொண்ட விதம் அவளுக்கு தன் வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கையை உடைத்தது. அன்று இரவு படுக்கையில் படுத்திருந்தாள். அவள் தலையணையின் அருகில் இருந்த அவனுடைய போனில் லைட் எரிந்து அமர்ந்தது. ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததால் நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. தூங்கும் முன் எப்போதும் இணையத்தை துண்டித்துவிட்டு படுக்கும் மதி அன்று அதை செய்ய மறந்து அப்படியே வைத்து விட்டான். மீண்டும் ஒரு முறை மெசேஜ் வந்து போனில் லைட் எரிந்தது. போனை எடுத்து பார்க்கலாமா வேண்டாமா என்ற யோசனையுடனே இந்து அவனுடைய போனை எடுத்தாள். போனில் லாக் போடப்பட்டிருந்தது. போனில் இருந்த வால்பேப்பர் பார்த்து அதிர்ந்து போனாள். அவள் இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறுத்தது. ஒரு அழகான பெண்ணின் புகைப்படம் வால்பேப்பராக இருந்தது. மேலே வந்த மெசேஜ் ஏதோ குரூப் தொடர்பாக இருந்தது. யார் இந்த பெண் என்ற யோசனையோடு அன்று இரவு எப்படியோ தூங்கிவிட்டாள். அதற்கு அடுத்த நாள் அவனிடம் போனில் இருக்கும் பெண்ணின் புகைப்படத்தை பார்த்ததை பற்றியும் அவளை நினைத்து கொண்டு எதற்காக என்னை திருமணம் செய்தீர்கள் என்ற கேள்வியையும் கேட்டாள். அவனோ, எதற்காக என்னுடைய போனை எடுத்தாய், என்னுடைய பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும், உன்னை நம்பித்தானே உன் அருகில் படுகிறேன், நீ இப்படித்தான் செய்வாயா என்றான். அவள் மெதுவாக சிரித்தாள். நானும் நீங்கள் எனக்கு கணவராக இருப்பீர்கள், என்னை மட்டுமே மனதார விரும்புவீர்கள் என்று நினைத்தேன், ஆனால் அப்படியா நடக்கிறது என்றாள். அவனுக்கு சுருக்கென்றது. அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவள், நான் ஒன்றும் உங்களுடைய போனை பார்க்கவில்லை, மெசேஜ் நோட்டிபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது, இணையத்தை துண்டிக்கலாம் என்று எடுத்தேன், அப்போது போனில் இருந்த வால்பேப்பரை மட்டுமே பார்த்தேன் என்றாள். அவள் கேட்ட கேள்வி அவன் செய்த தவறை அவனுக்கு உணர்த்தியது. மெதுவாக அவளிடம் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். மன்னித்து விடு இந்து, மனதில் ஒருத்தியை நினைத்து கொண்டு நான் உன்னை திருமணம் செய்திருக்க கூடாது, எல்லாம் வெளியே இருக்கே தாய்க்கடவி, அதோட வேலைதான். இப்ப பார், உன்னுடைய வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்கி நானும் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன் என்றான். உங்க அம்மா உங்களோட காதலை ஏற்றுக்கொள்ளவில்லையா, அவர்களை பார்த்தால் அப்படியெல்லாம் தெரியவில்லையே என்றாள் இந்து. அம்மா காதலை ஒத்துக்கொள்வதும் மறுப்பதும் வேறு விஷயம். அப்படியே அவர் மறுத்தாலும் நான் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்திருப்பேன். ஆனால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றதும் வேண்டாம் என்று சொல்லி என்னை பிரேக்கப் செய்துவிட்டாள். ஏன் என்ற கேள்விக்கும் அவள் பதில் சொல்லவில்லை. இது எல்லாம் என் அம்மாவுக்கு தெரியும். இன்னொரு பெண் வந்தால் நான் அவளை மறந்து விடுவேன் என்று நினைத்தார். அதனால் என்னை கட்டாயப்படுத்தி உனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார் என்றான். அவள் அமைதியாக இருந்தாள். எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் சமையலறைக்கு சென்று தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள்.
அவனுக்கு மனதில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. என்ன, நான் சொன்னதற்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக சென்று விட்டாளே என்று மனதிற்குள் தவித்தான். ஒரு வாரம் கடந்தது. இந்து ஒரு உறுதியான முடிவை எடுத்தாள். மதியோடு வாழ நினைப்பது சாத்தியமில்லை. அவனை விட்டு தன் அம்மா வீட்டிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தாள். அடுத்த நாள் காலையில் வேகமாக எழுந்து தன்னுடைய துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். இரவு தன்னுடைய போனை எடுக்கிறாளா என்று தூங்காமல் பார்த்து கொண்டிருந்த மதி காலையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் போது அலமாரிகளை உருட்டி கொண்டிருந்த சத்தம் கேட்டு எழுந்தான். கண்விழித்து பார்த்தான். அவள் கிளம்பிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். இந்து அவனை பார்த்து முறைத்துவிட்டு வேகமாக வெளியே சென்றாள். அவன் வேகமாக அறையை விட்டு வெளியே வந்தான். அம்மாவிடம் சென்று, அம்மா, இந்து கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு செல்கிறாள் என்றான். இப்ப அதுக்கு என்னடா என்று சொல்லிக்கொண்டே சமையலறையில் சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் விஜயா. நீதான அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, போ, அவள் பின்னாடியே போய் அவளை போக விடாம போய் தடுத்து நிறுத்து என்றான். அவருக்கு கடுமையான கோபம் வந்தது. டேய், நீ எல்லாம் ஒரு ஆளாடா? எப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்? அவ கூட குடும்பம் நடத்தாமல் காதலிச்சானா, காதல் தோத்து போயிடுச்சான், அதனால வேற யாரையும் நினைக்க மாட்டானா. அவ கல்யாணம்னு சொன்ன உடனே வேண்டாம்னு போயிட்டா. அவளுக்காக வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்கான் என்று கோபமாக பேசினார். நீ இப்படியே இரு, அவளாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்றவர், இந்து என்னிடம் ஏற்கனவே வீட்டை விட்டு போறது பத்தி சொல்லிட்டா. நானும் அப்பதான் உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் என்று சொல்லிவிட்டேன் என்று மகனிடம் சொன்னார். மதி ஒரு கணம் யோசிக்க ஆரம்பித்தான். ஆம், அவள் வேண்டாம் என்றுதானே நாம் நினைத்தோம். அப்புறம் எதற்காக அவள் செல்லும் போது நான் பதற்றப்பட வேண்டும்? அவள் போனால் போகட்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான். மதி போனை எடுத்து டிஸ்பிளேவை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது டிஸ்பிளேயில் இந்துவின் புகைப்படம் இருந்தது. அதிலிருந்து இந்துவின் புகைப்படம் அவனை பார்த்து சிரிப்பது போன்று இருந்தது. அப்போது அவனுடைய போனுக்கு அழைப்பு வந்தது. அது அவனுடைய முன்னாள் காதலி கமலியிடமிருந்து வந்திருந்தது. அந்த போனை சற்றும் எதிர்பார்க்காதவன் சற்று யோசித்தான். இந்த நிலையில் போனை எடுப்பது சரியாக இருக்காது என்று நினைத்து போனை எடுக்காமல் தவிர்த்தான். ஆனால் அவள் மீண்டும் போன் செய்தாள். வேறு வழி இல்லாமல் போனை எடுத்தான். எதிர்முனையில் இருந்த கமலி, டேய் மதி, உன்னை பிரிஞ்சு இந்த 6 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டா. நான் கூட ஈஸியா உன்னை மறந்துடலாம்னு நினைச்சேன். ஆனால் முடியலடா. நீதான் எனக்கு சரியான வாழ்க்கை துணையா இருக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் என்ன ஆனாலும் சரி உன்கிட்ட பேசிடணும்னு போன் செய்தேன் என்றாள். மதி அமைதியாக இருந்தான். நாளைக்கு நம்ம நேர்ல சந்திச்சு பேசலாமா என்று கேட்டாள். மதியும் சரி, நாளைக்கு நேரில் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அவர்கள் வழக்கமாக சந்திக்கக்கூடிய காஃபி ஷாப் ஒன்றில் இருவரும் உட்கார்ந்திருந்தனர். கமலி அவனிடம், டேய், ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்றாள். மதி மிகப்பெரிய சிந்தனைக்கு பிறகு, கமலி, எதுக்காக என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போன? அதுக்கான காரணம் எனக்கு தெரியணும் என்றான். அது முடிஞ்சு போன விஷயம், இப்ப நடக்கிறத பத்தி பேசு என்றாள். நீ உன்னோட நிலைமையிலிருந்து மட்டும் யோசிக்கிற, என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படி யோசிச்சிருந்தா 2 வருஷமா காதலிச்ச என்ன ஈஸியா வேணான்னு சொல்லிட்டு போயிருக்க மாட்டேன் என்றான். சரி, அதான் இப்ப வந்துட்டேன்ல என்றாள் கமலி. நீ வந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு தான் கல்யாணம் ஆகிவிட்டதே என்றான் மதி. அவளுக்கு திக்கென்றிருந்தது. இதை போனிலேயே சொல்லி இருக்கலாமே என்று சொல்லிவிட்டு எழுந்தாள். இனி உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லடா, நான் கிளம்புறேன் என்று சொன்னாள். இந்துதான் தனக்கு பொருத்தமாக இருப்பாள் என்ற முடிவுக்கு வந்திருந்தவன் கமலி செல்வதை பொருட்படுத்தாமல் உட்கார்ந்திருந்தான். மனைவியை சென்று பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். வீட்டுக்கு சென்றவுடன் தன்னுடைய அம்மாவிடம் சென்றான். அம்மா, நீ போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா, நான் முன்ன மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன் என்றான். அவரோ, டேய், நான் ஏண்டா போய் கூட்டிட்டு வரணும்? நீ தான் அவளோட புருஷன், நீ போய் கூட்டிட்டு வா. நீ போய் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட போறாளா என்ன? அப்படியே வரமாட்டேன்னு சொன்னா
காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. 1 மாசமா நீ அந்த அளவுக்கு நடந்துகிட்ட என்றார். அவனுக்கு அம்மா மீது கோபமாக வந்தது. அந்த 1 மாதத்திலேயே இந்து அவனை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தாள். அது அவனுக்கு தாமதமாகவே புரிந்தது. அவள் அருகே இல்லாததை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனாலேயே அவனுடைய போன் வால்பேப்பரில் அவளுடைய போட்டோவை வைத்துவிட்டு அன்று இரவு அவள் அதை பார்க்கிறாளா என்று பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய போனில் இணையத்தை துண்டிக்காமல் வைத்திருந்தான். தன் நண்பனிடம் சொல்லி தொடர்ந்து மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தான். ஆனால் அவள் அன்று அதை கண்டுகொள்ளவே இல்லை. அம்மாவை பார்த்து, நான் போய் இந்துமதியை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்த 1 வாரத்துல உன்னை வீட்டை விட்டு விரட்டி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன் பாரு என்று தன்னுடைய அம்மாவிடம் கத்திவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றான். போன் பண்ணி வர சொன்னா வந்துட போறா என்ற எண்ணத்தோடு வேகமாக போனை எடுத்து இந்துவுக்கு தொடர்பு கொண்டான். இந்து போனை எடுத்து, எதற்காக எனக்கு போன் செய்தீர்கள்? நான் தான் நீங்கள் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டேனே. இதே போல் போன் செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள். அதிர்ந்து போனான் மதி. தன் அம்மாவிடம் சென்று அவள் சொன்னதை சொன்னால் அவர் தன்னையே குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பார். ஆதலால் அவள் பேசியதை அவரிடம் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தான். அம்மாவும் என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்காதே, எதுக்காக இப்படி பேசுதுன்னு தெரியலையே என்றும் யோசித்தான். அம்மா சொல்வது போல் நேரில் சென்று அவளிடம் பேசி பார்க்கலாம் என்று முடிவெடுத்தான். அடுத்த நாள் காலை நேராக கிளம்பி இந்துமதி வீட்டிற்கு சென்றான். இந்து அவனை புன்னகையோடு வரவேற்றாள். அவன் அதை எதிர்பார்க்கவில்லை. சிறிது நேரத்தில் அவள் கிளம்பி கொண்டிருந்தாள். எங்கே கிளம்புகிறாள் என்று தெரியாதவன், எங்கே போகப் போகிறாய் என்று கேட்டான். உங்க கூட, நம்ம வீட்டுக்கு தான் என்றாள். அதை சற்றும் எதிர்பார்க்காததால் அவனுடைய முகம், மனம் அனைத்தும் மகிழ்ச்சி அடைந்தது. மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு அம்மா சொல்லுச்சு. ஆனா நான் வந்த உடனே என் கூட வர்றதுக்கு தயாராயிட்டாளே. அம்மா சொன்னதுதான் சரி, எனக்கு இவதான் சரியான பொருத்தம் என்று மனதுக்குள் நினைத்தான். அதற்கு மேல் அவனால் அவனை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. வேகமாக எழுந்து அவளை பின்னால் இருந்து கட்டிக்கொண்டான். அவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். வேகமாக தன்னுடைய போனை எடுத்து அதன் டிஸ்பிளேவை காண்பித்தான். அதில் இந்து சிரித்த முகத்தோடு இருந்தாள். அவள் திரும்பி அவனை பார்த்து, இதைத்தான் நான் அன்னைக்கே பார்த்துட்டேனே என்றாள். அப்புறம் எதுக்காக அங்கிருந்து கிளம்பி வந்த என்று கேட்டான் மதி. இதை பார்த்துட்டு சொன்னதே உங்க அம்மா தான். கோவிச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டா நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அத்தை தான் சொன்னாங்க. நானும் செஞ்சேன் என்று சொன்னாள் இந்து. அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் 2 பேரும் சேர்ந்து என்னை வச்சு செஞ்சிருக்கீங்க என்றான் மதி. நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க? நான் செஞ்ச பால் பாயாசத்தை எப்படியெல்லாம் சொன்னீங்க என்றாள். அவன் வேகமாக, அன்னைக்கு பால் பாயாசம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அதே மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு கொடு என்றான். அவள் அவனை முறைக்க, உடனே அவன் மனைவியை இறுக்கி அணைத்து இதழோடு இதழ் பதித்தான். பிறகு என்னை மன்னிச்சிடு என்றான். அவனை பார்க்க அவளுக்கு பாவமாக இருக்க அப்படியே அவனை கட்டி கொண்டாள். அவர்கள் வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது. தன்னுடைய மகனை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருந்த அவனுடைய அம்மா அவனுக்கான நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். கடந்த காலங்களை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு சிறந்த அறிவை கொண்டவளாக இருந்தாள் இந்துமதி. அவள் எண்ணத்திற்கேற்ப வாழ்க்கை அவள் நினைத்தபடி மாறியது. மதி அவளை மட்டுமே தன் உலகம் என்று வாழத் தொடங்கினான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.